குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஒரு ஆந்திரா தாலி தான். இதுக்கு முதல்ல பண்ண போகிறது சுரைக்காயா பப்புன்னு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த சுரைக்காயில் மேல் தோல் நான் சீவி எடுத்துகிட்டு இப்போ அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த சுரைக்காயை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் 2 தக்காளியும் வச்சுட்டுருக்கேன். இங்கே துவரம் பருப்பு 1 கப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நான் தலை ஊற வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அப்புறம் நிறைய பச்சை மிளகாய் இதில் போட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தில் போட்டு குக்கரில் வச்சிடுறேன். இப்போ அதுக்கு மஞ்சப்பொடியும் நிறைய பச்சை மிளகாயும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பருப்பு இந்த கூட போட்டுட்டு ஒன்றாவே நம்ம வேக வச்சிடலாம். நான் கடாயில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுருக்கேன். எண்ணெயில் கடுகு, ஜீரகம், அப்புறம் 2 பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 3-4 இருக்குது, சின்னதாக இருக்குது இன்னொன்று. அந்த மாதிரி ஒரு 3 வச்சுக்கலாம். வத்த மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு கைப்பிடி இவ்வளோ வெங்காயம் வேண்டாம். இதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டுலாம். இப்போ நம்ம கடுகெல்லாம் நல்லா வெடிச்செடுத்து ஜீரகமும் பொரிஞ்செடுத்து அந்த வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு அதுங்க கூட வேக வச்ச காயெல்லாம் நான் போட்டுட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சேர்ந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பை ஆட் பண்ணி உப்பையும் போட்டுடலாம். இதெல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இந்த மத்தை வச்சு இதை நல்லா மசக்கி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இது மாதிரி இதை நல்லா மத்தால் மசிச்சு விட்டுக்கணும். அப்போ தான் அது எல்லாம் ஒன்றா சேரும். நீங்கள் மிக்சியில் போட்டெல்லாம் அது சரியாகாது. இது மாதிரி தான் பண்ணணும். இதுக்கப்புறம் இதுக்கு கொத்தமல்லியை போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அதுக்கு புழியணும். புளி போட மாட்டோம் யூஸ்வலாக. எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு 1 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அடுத்ததாக தொட்டுக்கிறதுக்கு நம்ம இந்த தொண்டைக்காய் மசாலா பண்ணிடலாம். இதுக்கு நம்ம இதை கீறி வச்சுக்கணும். அதாவது ஃபுல்லாக கட் பண்ணாமல் பாதி பாதியாக முக்காலாக கீறி வச்சுக்கணும். பாதி பாதியாக நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி கீறி நாப்பில் கட் பண்ணிக்கணும். நான் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். இந்த தொண்டைக்காய் மசாலா போடுறதுக்கு சில சாமான்கள்லாம் வறுக்கணும். என்னெல்லாம் வறுக்கணும்னு நீங்கள் காமிச்சிருக்கேன். கொஞ்சம் இந்த தனியா, தேங்காய், ஜீரகம், ஒரு ஜீரகம் வச்சுருக்கேன். அப்புறம் கசகசா, எள்ளு, வெள்ளை எள்ளு, கசகசா. அதாவது தனியா, ஜீரகம், தேங்காய், வெள்ளை எள்ளு, கசகசா இதெல்லாம் நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதை தவிர வறுத்த வேர்க்கடலையும் போடணும். வேர்க்கடலை வறுக்காமல் இருந்தால் நம்ம இது கூட வறுத்துக்கலாம். என்கிட்ட வறுத்த வேர்க்கடலையே இருக்குது. இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கும் போது இது கூட சேர்ந்து அதையும் நான் அரைச்சிப்பேன். இங்கே நான் இதை வறுத்த வேர்க்கடலையும் வச்சுருக்கேன். முதல்ல அதெல்லாம் வறுத்துட்டு இதையும் சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாம். எள்ளு நல்லா வெடிச்செடுத்து மற்றதும் செவந்து போயிடுத்து. இதை நம்ம எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் சாமான வறுத்தோம் இல்லையா, அது கூடயே நான் ஒரு அன்னாசி முக்கு, ஒரே ஒரு க்ரீன் கலர் ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய், பெரிய ஏலக்காய்ன்னு சொல்லுவோமே அது, கொஞ்சம் ஷாயி ஜீரா, 2 கிராம்பு, ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை. இதையும் கேஸ் ஆஃப் பண்ணினப்புறம் லேசாக அந்த சூடுலேயே வறுத்து ஒரே ஒரு தடவை வறுத்துன்ட்டு இதையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி பொடி பண்ண வேண்டாம் அது கூடயேன்னா நீங்கள் தனியாக அப்புறமா கரம் மசாலா போட்டுக்கலாம். ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால நான் இது மாதிரி வறுத்து இப்போ நான் வறுத்து வச்ச சாமானோடு சேர்த்து இதையும் அரைச்சின்னு வந்துடுறேன். இந்த வறுத்த சாமானோட கொஞ்சம் ஷாயி ஜீராவும் நான் போட்டுருக்கேன். 2 கிராம்பு ஆட் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு நான் 2 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் 2 உப்பும் நான் போட்டுக்கிறேன். தனியா பவுடர் போட வேண்டாம், ஏன்னா நம்ம தனியாவை தான் வறுத்துருக்கோம் இல்லையா. இதெல்லாம் நம்ம இப்போ பொடிச்சுன்னு வந்துடலாம். நான் இப்போ மஞ்சப்பொடியும் உப்பும் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ 3 டேபிள் ஸ்பூன் நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எனக்கு வந்து கடலை எண்ணெய் தான் அவள் விடுவா, பல்லி ஆயில்னு சொல்லுவாள். அதனால நானும் அதே மாதிரி கடலை எண்ணெயே விட்டுருக்கேன். விட்டுன்ட்டு இப்போ நம்ம இந்த தொண்டைக்காயெல்லாம் ஸ்லிட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா இதில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த காய் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கிட்டே இருக்குது. நம்ம உப்பு வந்து அந்த மசாலாவுக்கு தான் போட்டுக்கோம், காய்க்கு வந்து போடலை. இதுலேயும் இறங்கணும் இல்லையா உப்பு, அதனால இதுக்கு தேவையான உப்பையே நம்ம இப்போ போட்டுடலாம். இப்போ வந்து இது நல்லா சிவக்க வறுந்துட்டு இதை நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த காய் வறுத்த எண்ணெயே இதில் இருக்குது. நம்ம ஏன்னா அங்கே 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தோம் இல்லையா, அதனால் அதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டுட்டு இங்கே வந்து கொஞ்சமாக இந்த சோம்பு, பெருங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதையும் இந்த எண்ணெயோடு போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதியும் அது கூட போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்ச விழுதியும் போட்டுடலாம். இது வந்து அல்லம் வெள்ளுள்ளி பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாள். இந்த அல்லம் வெள்ளுள்ளி பேஸ்ட்டையும் இது கூட போட்டுடலாம். இந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் இந்த எண்ணெயில் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த மசாலாவும் நல்லா இது கூட வந்துட்டே இருக்குது. இது நல்லா எல்லாம் நல்லா வெந்து நம்மளுக்கு கிடைக்கணும். வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம வந்து வறுத்து வச்ச அந்த தொண்டைக்காய் இது கூட சேர்த்துடலாம். இங்கே வந்து புளித்தலை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிந்துப்பட்டு ரசம்னு சொல்லுவாள். இதையும் இந்த வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா நல்லாவே காமிக்கிறேன் நான். அது எண்ணெயை விட்டுன்னு வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் வந்து இந்த சிந்தப்பண்டு அதாவது புளி ரசம் இதையும் போட்டுட்டு நம்ம அந்த தொண்டைக்காயும் போட்டுடலாம். இந்த புளியும் அந்த காயோடு நல்லா சேர்ந்துக்கட்டும், பச்சை வாசனை போட்டோம். இப்போ இந்த புளி ஜலத்தையும் நான் விட்டுருக்கேன். எல்லாம் சேர்ந்து கொதிச்சப்புறம் ஒரு கொதி வரட்டும். கொதிச்சப்புறமா நான் வந்து இங்கே வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா அந்த தொண்டைக்காய் பீசஸ், இதையும் அது கூட ஆட் பண்ணிடுறேன். நம்மளோட தொண்டைக்காயா மசாலா கறி வந்து ரெடி ஆகிடுது. இதுக்கு மேலே கருவேப்பிலையும் போட்டு நல்ல பச்சை கொத்தமல்லியை நல்லா அலம்பி கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஐட்டம். அவளோட ஆந்திராவில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறது. அதனால இது பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் இப்போ வந்து ஃபைனலாக அந்த கார்னிஷிங்கும் பண்ணிடுறேன். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இந்த மத்தை வச்சு இதை நல்லா மசக்க விட்டுக்கலாம், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து. இப்போ நம்மளோட ஆந்திரா தாலி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுது. இது வந்து இந்த சுரக்காய் பப்பு, இது வந்து தொண்டைக்காய் மசாலா கறி, இது வந்து சாதம். வேடி அன்னத்தில் வந்து இதை போட்டால் எந்த ருச்சி அப்படின்னு சொல்லுவாவா. அதே மாதிரி நல்லா சுட சுட சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் கூட நம்ம வந்து ஒரு ஆவக்காய் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு இந்த புளிச்சக்கீரை இருக்கு இல்லையா, அதனோட சட்னி ஒன்று இருக்கும், அதையும் வச்சுன்னு சாப்பிட்டு நல்ல கட்டி தயிர். நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆந்திரா ஃபுட்டு. அது வந்து நம்ம நல்ல டேஸ்டியான ஒரு ஆந்திரா தாலி இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எப்படி அவள் பண்ணுவாளோ முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நான் நிறைய இங்கே சாப்பிட்டும் இருக்கேன். எங்கள் ஆற்றுல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். உங்களுக்கு பிடிச்சதுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.